தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்றைய தினமொழி இன்னைக்கு சொல்ல அறிவுரை என்னவென்றால், ஆண்கள் வீட்டு வேலைகளை செய்ய பழகுங்க. ஆண்கள் வீட்டு வேலைகளை செய்ய பழகுங்க. பொதுவாக சாப்பிட தட்டு கூட கழுவ மாட்டான். அப்படியே தண்ணியை ஊற்றி கழுவிட்டு அப்படியே அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிடும். எந்த வேலையும் செய்ய விடாத அளவில் சில பெண்கள் இருக்காங்க. எந்த வேலையும் செய்ய தெரியாத ஆண்கள் அப்படியே பழகிட்டாங்க. பொதுவாக 100க்கு 100 அப்படி தான் இருக்காங்க. தயவுசெய்து ஆண்களே, உங்கள் வீட்டு வேலைகளை செய்ய பழகுங்க. உங்கள் வீட்டம்மாவுக்கு சில நேரத்தில் மேலுக்கு முடியாமல் இருக்கலாம். நீங்கள் பாத்திரம் விளக்கலாம், அந்த நேரத்தில் காப்பி போடலாம், சோறாக்கலாம். சின்ன சின்ன வேலைகளை செய்து பழகுங்க. கிச்சன் பக்கமே போக முடியாத அளவில், எல்லாம் ஒன்றுமே தெரியாத அளவில் இருக்கக்கூடாது. அப்படி சில ஆண்கள் இருந்து சீக்கிரமாக செத்து இருக்காங்க. மனைவி இருக்கிற வரைக்கும் தான் அவன் இருப்பான். மனைவி இறந்துட்டா திரும்ப அவனால் வாழ முடியாது, தனித்து வாழ முடியாது. அல்லது பிள்ளைகளை சார்ந்திருப்பாங்க. பிள்ளை எத்தனை நாள் பார்ப்பாங்க? மருமக நல்லா இருந்தால் தானே. பிச்சைக்காரனாக போகணும், சாமியாராக போகணும், இல்லாட்டினா பிச்சை வாங்கி இல்லாட்டினா சாகணும். இந்த கெதி உனக்கு எதுக்கு? உன் மனைவி இருக்கும்போதே மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வேலைகளை செய்ய பழகு. உன் துணிமணியை நீ துவை, அதில் என்ன உனக்கு கௌரவம்? உன் துணிமணியை நீ துவை. இப்போ நீ குளிக்கிறீல, எல்லாமே நீயே. உன் பலன் இருக்கிற வரைக்கும், உன் உயிர் உடம்பு கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் உன் வேலைகளை முடிஞ்ச அளவில் நீயே பார்த்து பழகு. உன் மனைவி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு எவ்வளவோ நன்றி. கடவுள் மாதிரி உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, உதவியாக இருக்காங்க. அதனால் தயவுசெய்து நோகாமையே வாழாதீங்க. வேலைகளை கற்றுக்கொள்ளுங்க. சின்ன சின்ன வேலைகளை பழகுங்க. டீ போட்டு பழகுங்க. இப்போ நான் சமையல் பண்ணுவேன், சாம்பார் வைப்பேன், கறி குழம்பு வைப்பேன், மீன் குழம்பு வைப்பேன், எல்லா வேலையும், துணி துவைப்பேன். நான் கடந்து வந்த பாதை அப்படி. சின்ன வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு கூட மனைவி உதவியாக இருந்தாலும் அதிகமாக உதவி இல்லை. அப்படியே நான் வாழ்ந்துட்டேன். ஒரு காலகட்டத்தில் மனைவி இறந்துட்டா. 2 பையங்களை நான் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை ஆயிட்டு. 6 வருஷம் 7 வருஷம் தனியாக தான் இருந்து பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு, படிக்க வச்சுக்கிட்டு, துணிமணி துவைச்சிக்கிட்டு, என்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு, என்னையும் பார்த்துக்கிட்டு, எல்லாம் தான் பார்த்தேன். அந்த நேரத்தில் பிறருடைய உதவியை நான் நாடலை. ஏழை ஆட்களை வச்சுக்கிறது தப்பு இல்லை. அதையே நம்பி நம்ம வாழக்கூடாது. சின்ன சின்ன வேலைகளை செய்ய பழகுங்க. முடிஞ்ச அளவில் பிறர் இல்லாட்டினா நம்ம முடியாதுன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துடாதீங்க. அப்படி பழகி கொள்ளுங்க. ஆண்களே, முடிஞ்ச அளவில் பழகுங்க. தனியாக இருந்து பழகுங்க. நல்லா இருங்க. நன்றி.